ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட காலமை சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து கொஞ்சம் சோறு மிச்சமாக இருந்துச்சு. அதை வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் நண்பர்களே. ஏன்னு சொல்லுங்கள், அட்டிக்கிற வெயிலுக்கு இப்படி சாப்பிட்டா தான் எங்களுக்கு உச்சியெல்லாம் குளிரும், அப்படி சூடு தெரியுமா. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சோறோட சாப்பிட்றதுக்கு நெத்தலி கருவாட்டை பொரித்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு, இது என்னென்னு சொல்கிறது, நெத்தலி கருவாட்டு பொரியலன்னு சொல்லலாம், எண்ணெய் போடுறேன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்கள் வைக்கிறதா பேர் சரியா நண்பர்களே. அதுவும் செய்தாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு கூட குட்டிக்கலாம், நல்லா மட்டக்கட்டு நல்லா இருக்கும். நான் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி செஞ்ச வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி சூப்பராக இப்படி செஞ்சாச்சு. பாருங்கள், இந்த சோறு அப்படி எடுத்து இந்த கஞ்சி நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா தண்ணியில், இதை எடுத்து இப்படி வைக்கணும், இப்படி வச்சுட்டு சாப்பிடுவோம். சும்மா அப்படி இருக்கு தெரியுமா நண்பர்களே. நீங்கள் என்னதான் பிரியாணி ஆத்திக்கிட்டன்னு சாப்பிட்டாலும் இந்த சாப்பாட்டுக்கு ஈடு இணையே இல்லை தெரியுமா. அவ்வளோ வெயில் நண்பர்களே. இந்த வெயிலுக்கு என்ன குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிடலாம்னு தேடி பார்த்து பிடிச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூடு. இந்த சூட்டுக்கு இப்படி பழங்கள் இப்படி ஏதாவது சாப்பிட்டா தான், பழங்கள் மட்டுமே சாப்பிடலாது, இப்படி குளிர்மையான சாப்பாடுகள் சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் நேற்று கொஞ்சம் சோறு மிஞ்சிட்டு அப்படி டக்குனுக்கு குத்தரிசி வச்சா இன்னும் நல்லா இருக்கு நண்பர்களே. பாருங்க, இப்படி எடுத்தாச்சு, 2 கையும் வச்சு சாப்பிட்ற நினைக்காங்க. நான் தானே வரவாயில்லை, இப்படி எல்லாத்தையும் சாப்பிடலாம். வேறு லெவலாக இருக்கு நண்பர்களே. இப்போ ஒரு இடத்துல இருந்து நல்லா அப்படியே குழச்சி சாப்பிட்டு இந்த தண்ணியும் குடிக்கணும் தெரியுமா. இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. மாடு காணுங்கிற சத்தம் மாதிரி கேட்குறா. அந்த தண்ணியும் குடிக்கணும், அதுதான் நல்ல குளிர்மையாக இருக்குது. அதையும் குடிச்சு இப்படி இந்த கஞ்சியை சாப்பிட்டு இந்த நெத்தலி பிரியோட சாப்பிட சுமையாக இருக்குது. நான் சாப்பிட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெட்டிடா.